நலமுடன் விவசாயிகளுக்கு வணக்கம். சம்பா பருவத்திற்கு ஏற்ற நெல் ரகங்களை பற்றி பார்க்க போகிறோம். சம்பா பருவத்தை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று இயர்லி சம்பா முன்பட்டம், அடுத்து லேட் சம்பா அது பின்பட்டம். இந்த இயர்லி சம்பாவில் பார்த்தோம்னா லாங் டூரேஷன் வெரைட்டின்னு சொல்கிற நீண்டகால ரகத்தை தான் உபயோகப்படுத்துவோம். அதாவது 180 நாளில் இருந்து 160 நாளில் விளைச்சல் தரக்கூடிய ரகத்தை தான் நம்ம நடவு செய்வோம். இது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 15லேருந்து 30க்குள்ளே நாற்று விடுவோம். தமிழ் மாதம் படி ஆடி மாதம் 28லேருந்து ஆவணி 15க்குள்ளே விதைச்சிருவோம். இது பார்த்திங்கன்னா தை மாதம் முதல் வாரத்தில் அறுவடைக்கு வந்துடும். ரகம்னு பார்த்தா CR 1009 குண்டு ரகம் 160 நாள், CR 1009 sub 1 அதுவும் குண்டு ரகம் 160 நாள், ADT 50 சன்ன ரகம் 150 நாள், ADT 51 சன்ன ரகம் 150லேருந்து 160 நாள். இப்போ நம்ம லேட் சம்பாவை பற்றி பார்க்க போகிறோம். லேட் சம்பான்றது பின் சம்பா பட்டம் தான். அதுக்கு பார்த்திங்கன்னா மீடியம் டூரேஷன் வெரைட்டி உபயோகப்படுத்துவாங்க. அதாவது மத்திய கால ரகம். இது 130 நாளில் இருந்து 140 நாளுக்குள்ளே அறுவடைக்கு வரும். இது பார்த்திங்கன்னா செப்டம்பர் 10லேருந்து 18க்குள்ளே நாற்று விடுவாங்க. தமிழ் மாதம்னா ஆவணி கடைசியில் விட்டு புரட்டாசி ஒரு 5 தேதி வரைக்கும் விடுவாங்க. இது தை முதல் வாரத்துக்கு அறுவடைக்கு வந்துடும். ரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ADT 38 சன்ன ரகம் 130 நாளில் இருந்து 135 நாட்கள், ADT 39 இதுவும் சன்ன ரகம் 120லேருந்து 125 நாட்கள், ADT 44 பார்த்தோம்னா சன்ன ரகம் 145லேருந்து 150 நாட்கள், ADT 46 பார்த்தோம்னா சன்ன ரகம் 135 நாட்கள். அடுத்தது கோ 43 சன்ன ரகம் 135லேருந்து 140 நாட்கள். அடுத்தது கோ 50 சன்ன ரகம் 135 நாட்கள், கோ 56 சன்ன ரகம் 130லேருந்து 135 நாட்கள். திருச்சி 3 குண்டு ரகம் 130லேருந்து 135 நாட்கள், BBT 5204 சன்ன ரகம் 140 நாட்கள். இதை தான் ஆந்திரா பொன்னின்னு சொல்லுவாங்க, பாபட்லான்னு சொல்லுவாங்க. அடுத்தது NLR 3449 சன்ன ரகம் 125 நாட்கள். அடுத்தது IR 20 சன்ன ரகம் 130லேருந்து 135 நாட்கள், TKM 13 சன்ன ரகம் 130 நாட்கள், வெள்ளை பொன்னி சன்ன ரகம் 130லேருந்து 140 நாட்கள். நெல் விதை பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு 30 கிலோ, மிஷின் நடவுக்கு 120 ட்ரே விடுவாங்க. விதை நெல் வாங்கும்பொழுது அதில் அட்டை பொருத்தப்பட்டு இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் 1, ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் 2ன்னு இருக்கும், சர்டிஃபைட் சீடுன்னு ஒன்று இருக்கும். இப்படி 3 அட்டையில் வரும். அதில் எது தரமானதுன்னு பார்த்து வாங்கிக்கிங்க. இவை அனைத்தும் சம்பா சாகுபடிக்கு ஏற்ற நெல் ரகங்கள். கலப்படம் இல்லாத தரமான நிறுவனங்களின் விதைகளை வாங்கி பயன்பெறுங்கள். அப்படியே நமக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நன்றி.